உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. அவங்க திடன் கொள்ளுங்கள்னா என்ன தெரியுங்களா? நீங்க உலகத்தை ஜெயிக்கிறன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. பலவிதமான போராட்டங்கள் வரும், பலவிதமான நிந்தைகள் வரும், பலவிதமான அவமானங்கள் வரும், பலவிதமான நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். எப்படித்தான் நம்ம வாழ்வதோ தெரியாது, அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வரும். இயேசு கிறிஸ்து வந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒண்ணுமே இல்லாம என்ன சொல்ற, கொட்டிட்டு கொட்டமா தாடையில அடிக்கிறானுங்க, முன்மெடுத்து சூட்டுறானுங்க, என்னென்னமோ கேவலப்படுத்துறானுங்க. யார் அவரு? வாடாதி வானங்களை உருவாக்கின கர்த்தரை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா அவர் சொல்றாரு, வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 16:33 வாசிக்கும் போது 32 வாசிங்க. யோவான் 16, இதோ நீங்கள் சிதறுண்டு அவன் தன் இடத்திற்கு போகவும் விடும் காலம் வரும். அது ஆனாலும் நான் தனித்திரு இருக்கிறார், இவர்களை சொன்னேன். ஆமென். சொல்லுவோமா? அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு போக போற நாள் வந்திருக்குது, ஆனாலும் என் கூட பிதா எப்போதும் இருக்கிறார், நான் தனித்திறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நீங்க சீசருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க பட்ட அந்த வேதனை போல நம்ம ஒண்ணுமே பண்ணலங்க. நம்ம ஒண்ணுமே இல்லாம நம்ம போராட்டம் பிரச்சனைன்றோம். அவங்க சுவிசேஷத்தை நிமித்தம் பலவிதமான பாடுகளை அனுபவித்தார்கள். அதான் அப்போ சொல்ற பவுல் சொல்றாரு ரோமர் நிருபத்துல, வாழ்வோ சாவோ பட்டினியோ நிர்வாணமோ எல்லாமோ எது வந்தாலும் கிறிஸ்துவ அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். காரணம் சொன்னா சுவிசேஷம் சொல்லும்போது சரியான அடி அடிச்சு கட்டி வச்சுட்டு என்னென்னமோ செஞ்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை அவங்க சொன்னதுனால அவங்க ஜெயிச்சாங்க. வேதத்தை அப்படியே தியானித்துக் கொண்டிருக்கும் போது வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். வெளிப்படுத்தல் 21:7 ஒருத்தர் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் குமாரனாய் இருப்பான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தது மாத்திரமல்ல, நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சொன்ன பாட்டு பாடல, எப்படியாகிலும் என்னை மீட்டுக் கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க, எப்படியாவது என்னை மீட்டுக் கொள்ளுங்க, நான் எழும்ப ஏதாவது அற்புதம் ஒன்று செய்யுங்க, தோற்று போகும் வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, தோற்று போகும் வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, நான் உலகத்தையே தோல்விதான் என் வாழ்க்கை பாஸ்டர். இருந்தாலும் தோல்வி 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 தோல்வினாலே துவண்டு போயிருக்கிற தேவ பிள்ளைய சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை. நீங்க வெளிப்படுத்துற விசேஷத்துல முழுசும் பாத்தீங்கன்னா 7 சபைக்கு கர்த்தர் எழுதுறார். 7 சபையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை இருக்குது. குறை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே நல்லா கவனிக்கிற கூட குறை இருக்குது. குறை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்ல. அப்படிப்பட்ட குறை இருக்கிற மனுஷனை பார்த்து, உங்ககிட்ட ஒரு குறை இருக்குமா, இந்த குறையை நீ மாத்திக்கிட்டு நீ ஜெயிச்சேனா உனக்கு நான் சில கிஃப்ட்களை கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுவோமா?
முதலாவது சபைக்கு பாருங்க, எபேசு தூதர்களுக்கு 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாலாம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று ஒரு குறை இருக்குது. நல்ல சரி, யார் கத்தர் பேசுறா தெரியல. 7 சபைக்கு இது 7 பேர் பேச போறாரு கத்தர். ஆதியில கொண்டிருந்த அன்பை என்ன செஞ்சுட்ட? விட்டுட்ட. அப்பெல்லாம் ஆண்டவரே 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 சுத்தி 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 என் பின்னாடியே வந்து கொண்டிருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் நேசர் எப்படிப்பட்டவர் சொல்லி நேசரை புகழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டேன்? நேசருக்கு பதிலா யாராவது உங்களுக்கு வந்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணிட்டீங்க? நேசரை விட்டாச்சு. அப்ப சொல்றாரு, இதெல்லாம் நீ செஞ்சமா, ரொம்ப பிடிச்சிருக்குது உன்ன, இதெல்லாம் நீ செஞ்சமா, ஆனா ஆதியிலே கொண்டிருந்த அன்பை என்ன செஞ்சுட்ட? விட்டுட்ட. ஒரே ஒரு குறை இருக்குது. அப்ப சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ எந்த நிலையில விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. வந்து ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? விளக்கு தண்டு, விளக்கு தண்டு தேவனுடைய அபிஷேகம் நம்ம விட்டு போயிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவ சமூகத்துக்கு வரும்போது உட்காரணும். ஆண்டவரே, என் பாவங்களை ஒரு விஷயம் கூட என்ன செய்யுங்க, மன்னியும். 6 நாட்கள் உலகத்தில் இருந்தோம்ப்பா, தவறா பேசி இருக்கலாம், தவறா சிந்தித்து இருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி என்னை பரிசுத்தமாக்கி தேவ சமூகத்தில் உள்ள பிள்ளையாய் நிறுத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணோம். வந்து அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு 10 வசனத்தை கேட்டு போற காரியம் இல்லை. தேவ சமூகத்தில் சொன்னாரு, சொல்லிட்டு சொன்னாரு, என்ன நிலையிலிருந்து விழுந்தா என்று. ஆகையால் நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரை கிரிகளை நீயும் வெறுக்கிறாய், இது உள்ளத்திலும். நிக்கோலாய் மதஸ்தர் சொன்ன ஆண்டவருக்கு அடுத்தபடியாக விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்கள். அவங்க அறியாம செய்யறாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம்? அறிந்து அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்க. இப்பதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெய கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ கனியை. இதாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்த மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட். நம்ம ஜெயிக்கணும். சும்மா ஜெயிக்காமே உலகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் நான் தோத்து போயிட்டேன், நான் தோத்து போயிட்டேன், நான் தோத்து போயிட்டேன் இல்ல. ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையில தயவு செய்து இந்த 7 சபைகளுக்கும் ஆவியானவர் எழுதுறதை நீங்க என்ன செய்ய? போய் படிங்க வீட்டுல. அப்படி படிச்சீங்கன்னா ரோமருக்கு நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 36 37 பிரியா சொல்றது. வேகமா வாசிங்க. ரோமருக்கு நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 36 37 வாசிக்கும் போது 37 வாசிமா. இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அப்ப நம்ம யாரு? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். நம்ம சும்மா ஜெயாலிகள் சொல்லுவாங்க மலையாளத்துல. ஜெயம் கொள்ளுகிறவர்கள். தோற்று போறவங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தோற்று போற வாழ்க்கையே இல்ல. உலகத்துல தோற்று போலாம். ஒருவேளை உலகத்தின் பாதையில நீ வேற விதமா தோற்று போலாம். ஆனா கிறிஸ்துவ ஜீவியத்துல கர்த்தர் உன்னை நிலைநிறுத்த விரும்புகிறார். வெளிப்படுத்துற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11 வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 வசனம் வாசிப்பாருங்க. 3:21. நான் ஜெயம் கொண்டு சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனம் உட்காரும்படி அருள் செய்வேன் சொல்ற ஆண்டவர். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா? நான் எப்படி ஜெயிச்சு பிதாவுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கணும், என்னை விசுவாசிக்கிற தேவ பிள்ளை எதுவும் உட்கார வைப்பார் ஆண்டவர். ஆனா அதுக்கு முன்னாடி 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், 1000 வருடம் பரியந்தம் உண்மையாக ஜீவன் எடுத்து கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா?
வெளிப்படுத்தல் 3:10 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2:10 வாசிங்க. 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பேருக்கு பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறீங்க? ஒரே பாடு பாஸ்டர், உங்களெல்லாம் பாடு இல்லை, சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் நல்லவர். அப்புறம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. நீ சோதிக்கப்படும் பொருட்டு பிசாசு உங்கள் சிலரை காவலில் போடுவார். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையாகிறது. அப்பொழுது அவன் நிலையில சொல்லுவோமா, அவன் ஜீவ கிரீட வேதம் சொன்னா மரண பரியந்தம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். நிலையில சொல்லுவோமா, நம்ம உண்மையா இருக்கிறோமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண அவசரம். நம்ம ஜெபத்துல உண்மையா இருக்கிறோமா? வேத வாசிப்புல உண்மையா இருக்கிறோமா? கர்த்தரை துதிக்கிறதுல உண்மையா இருக்கிறோமா? கர்த்தரை ஆராதிப்பதில் உண்மையா இருக்கிறோமா? நம்ம கேட்டுக்கணும். இதுதான் ஜெயம். நான் நேற்று கூட வந்து யோசனை பண்ணேன், எப்படி ஜெயம் எடுக்க தாண்டவர். இந்த வசனத்தை படிச்ச உடனே எனக்கு பயங்கரமா போராட்டம் வந்துச்சு. அப்ப என்னன்னா, நீ ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பிசாசு விரும்புகிறான். ஆனா நீ ஜெயிக்கிறது கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்லிட்டேன், உலகத்தோட முகத்தில் இருக்குப்பா. ஆனா என்ன செய், என்ன ஃபாலோ பண்ணு, நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போறேன். அது ஆபீஸா இருக்கட்டும், அது இல்ல நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், தனிப்பட்ட போராட்டமா இருக்கட்டும். தயவு செய்து சொல்றேன், இப்ப வாசிக்க நேரம் இல்லை. நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நீங்க சொல்றேன். ஏன்னா வேதத்துல சொல்லு, அப்போஸ்தலர் யோவான் சொல்லும்போது சொல்றாரு, 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்லுகிறது. 1 யோவான் 2:13 வாசிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாக்களே, ஆதி முதலா இருக்கிறவரை நீங்கள் அறிகிறதினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, எத்தனை பேர் ஜெயிச்சுக்கிறீங்க? சொல்லாங்க. வாலிபரே சொல்றார், வாசிங்க. பொல்லாங்கானவனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, பிதாவை அறிந்திருக்கிறதால் உங்களுக்கு எழுதுகிறேன். அறிந்திருக்கிறதால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்க பலவான்களா இருக்கிறதுனாலும், ஆமென், பொல்லாங்கனை ஜெயிச்சதினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பொறுமையும் உலகத்தில் அல்ல. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு அட்வான்ஸா சொல்லிடுறாரு, நீங்க இதெல்லாம் ஜெயிச்சுக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்ப இயேசுவின் அன்பு நமக்குள்ள இருக்குமானால், இயேசு உண்மையா ஒரு ஜெயத்தை நம்ம கொடுத்திருந்தான்னு சொன்னா, உலகத்தினுடைய காய் நமக்குள்ள வரவே வராது. நிலையை சொல்லுவோமா, உலகம், பிசாசு, மாமிசம், இந்த மூன்றும் நம்ம சாகிற வரைக்கும் நம்மளோட போராடும். நல்லா கவனிங்க. உலகம், பிசாசு, மாமிசம், இதுதான் ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுல முதல்ல என்ன சொல்றான் வாசி பாருங்க. லூக்கா சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல 1 வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளை, அபிஷேகத்தால் நிறையப்பட்ட தேவ பிள்ளையா இருந்தாலும் உன்னை சோதிப்பதற்கு பிசாசு வருவான். அல்லேலூயா. சத்துரு சோதித்திட தேவதூதருடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவதூதருடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், ஆனால் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார்.
நான் பண்ண போறேன். எலியா சொல்றார், பாகால் தெய்வமானால் நீங்கள் 2 நினைவுகள் ஏன் குந்தி குந்தி நடக்கிறீங்க? பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க, ஆண்டவர் தெய்வமானால் ஆண்டவரை பின்பற்றுங்க. வைராக்கியமா நிற்கிறான், கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். யாரு? தனி ஒரு மனுஷனா என்று சொல்றான், தைரியமா சொல்றான். 450 பாகால் தீர்க்கதரிசி முன்பாக சொல்றான், நீங்கள் பாகால்கள் தெய்வமான ஜனங்களை நிக்கிறாங்க, குழப்பத்தோடு நிக்கிறாங்க. இன்னும் சில பேர் அப்படிதான் குழப்பமா நிற்கிறாங்க. யாரை கும்பிடுறதுனே தெரியல. ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோம், இயேசு யாருன்னு நிறைய பேர் தெரியல. அல்லேலூயா சொல்லுவோமா? சொல்லுங்க. ஆண்டவரே, உனக்கு எனக்கு இடையில யாரும் வரக்கூடாது. ஆண்டவரே, உனக்கு எனக்கு இடையில யாரும் வரக்கூடாது. நீர்தான் நீ மனவாளன், நான் உங்க மனவாட்டியா இருக்கிறேன். ஆண்டவரே, அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொன்ன பாட்டெல்லாம் நல்லா எல்லாமே பழைய பாட்டு, வீட்டுல சென்று படிச்சு பாருங்க, அது அர்த்தம் நல்லா புரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கிலும் சோதனை வந்தது. யாருக்கு? யோசேப்பு. பரிசுத்த சோதனை. அந்த 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 2, 3, 4 வாசிங்க. ஸ்தோத்திரம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ளும்படியே கர்த்தராகிய இயேசுவினாலே அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாகும்படி வேண்டும் என்பதே. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், தேவ சித்தம் என்ன ஆண்டவரே? தேவ சித்தம் என்ன ஆண்டவரே? என் வாழ்க்கையில் எது நடக்கிறேன்றோம். ஆனா பவுல் சொல்றாரு, பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ஜெயம் பெறாத காரணம் என்னன்னா, தேவ சமூகம் பரிசுத்தமா இல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல உட்படாமல் உங்கள் அவனவன் தன் சரீரங்களை பரிசுத்தமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து வஞ்சியாமலோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சகோதரருக்கு சொல்லணும், சில காரியங்கள் நம்ம தவறா தோணும் போது, சில தவறுகள் செய்யும் போது எல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி நம்மளுக்கு நாமே சொல்லிப்போம். அதான் தப்பு இல்லைங்க. நல்லா கவனிங்க. எந்த ஒரு நண்பர் உங்களை பார்த்து கரெக்டா தைரியமா உங்களை பார்த்து திட்டி இது தப்புன்னு சொல்றானோ அவன் தான் உண்மையான நண்பர். சொல்லுமா? நாளைக்கு நான் எதுக்கு போலான்னு அடையா இருக்கு, நான் கூட வரேன், ஜாலியாக பீச்சுக்கு போகலாம், அப்படியே சுத்திட்டு போயிட்டு வரலான்னு சொன்னா அவன் கேட்டவன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது நித்திய ஜீவன். இதான் வசனத்துக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க பைபிளை திறந்து பாத்தீங்களா? அவர்தான் நமக்கு ரட்சிப்பு, அவர்தான் நமக்கு விடுதலை, அவர்தான் நமக்கு பாதுகாப்பு, அவர்தான் நம்ம வழிநடத்துகிறவர், அவர்தான் நம்ம எல்லாவற்றையும் செய்கிறவர். அப்படி வெளிப்படுத்த தயவு செய்து சொல்றேன். இனி யாரும் படிக்க போறீங்க? 7 சபைகளை குறிச்சு முதல்ல போய் படிங்க. ஒரு சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, அதான் கடைசியில 21 சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 சொன்ன ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சொல்லுமா, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருக்கிறேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அப்ப ஜெயிக்கணும். இயேசு என்ன ஜெயிச்சாரு? இந்த கண்ணுகளை அப்பமாக்கும்படி செய்யுவேன். இது மாமிசம். அப்ப மாம்சத்தை ஜெயிக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா உபவாசம் தேவை. வெளியே சொல்லுவோமா? உபவாசம் வெள்ளிக்கிழமை பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, அது உபவாசம் உங்களுக்கு தான் உபவாசம். சயின்டிஸ்ட் சொல்றாங்க, வாரத்துல ஒரு நாள் நல்ல உபவாசம் இருந்தா உடம்பு நிறுத்தம். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் சொல்றாரு, ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துங்க,
காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த மாட்டை சும்மா கொடுத்து தண்ணி குடிச்சிட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்தீங்கன்னு சொன்னா அந்த உடம்பு திரும்ப ரீசைக்கிளிங் ஆகி ரொம்ப ஃப்ரெஷ் ஆகி கெட்ட கொழுப்பெல்லாம் குறையணும். அல்லேலூயா. அவன் வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உபவாசித்து ஜெபிக்கும் போதெல்லாம் தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப உபவாசம் எத்தனை நாள் உபவாசம்? இயேசு சொல்றாரு எத்தனை நாள் உபவாசம் செய்யறாரு? 40 days இருக்கிறாரு. அப்ப பிசாசு வரும் வந்து சொல்றோம், அங்க பாக்குற கல்லெல்லாம் வந்து அப்பங்கள் மாதிரி இருக்குமா? என்ன மாதிரி இருக்குமா? அப்பங்கள் மாதிரி ஒண்ணு எடுக்கிறாரு ஆண்டவர். அதை பார்த்தா அப்ப மாதிரி பாக்குறாரு. உடனே பிசாசு சொல்றான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யுங்க. அப்பமாதான் செய்யணும், பசியில சாப்பிடுவோம். அப்ப வசம் சொல்றாரு ஆண்டவர். வாசி பாருங்களேன், அந்த வசத்தோடு நீங்க படி நல்லா இருக்கும். லூக்கா சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சீக்கிரம் வாசிக்கிறேன், முடிச்சிருங்க. 4:3 வாசிங்க. லூக்கா 4:3. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரன். யாரு? ஒரு தேவனுடைய குமாரன் தான். நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் செய்து நம்மளை வெளிப்படுத்த உலகத்தில் சொல்லுவாங்க. ஆனா ஒரு பாருங்க, ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்றேன், நீ தேவனுடைய பிள்ளையா இல்லையா நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. 3 நாய்களை ஓடிச்சான். எதுக்கு? 3 நாய்கள் வேகமா ஓட்டப்பந்தயில ஓடிச்சான். அவன் பக்கத்துல ஒரு சிறுத்தை உட்கார்ந்துச்சான், ஓட வச்சுருந்தான். அவன் சொன்னாரா, நாய்களோட சிறுத்தை வேகமா போகாதா? கவனிக்க, நாய்களோட சிறுத்தை வேகமா போகாதா? அவன் சொன்னா, பாரு நாய் பாரு எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு எவ்வளவு ஃபாஸ்டா திரும்பி வந்துக்குது, உன் சிறுத்தையை கூட விடன்னு சொன்னாராம். அப்ப அவன் சொன்னாரா, நாய்களுக்காக நான் சிறுத்தையை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. என் சிறுத்தை எப்படி ஓடும் எனக்கு தெரியும். நாய்களோட கூட ஓட விட்டு அந்த பலத்தை நிரூபிக்க நான் தயாரா இல்லைன்னு சொன்னாராம். அப்ப என்ன அர்த்தம்னா, நாம தேவனுடைய பிள்ளை என்பது எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? நம்ம தேவனுடைய பிள்ளை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா டெஸ்ட் பண்றான் பிசாசு. அப்பங்களாகும்படி இயேசு கிறிஸ்து செய்ய திரும்ப செய்ய முடியாதா? 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த ஆண்டவருக்கு ஒரு கல்ல அப்பமா மாற்ற முடியாதா? ஜெயிக்கிறார். 2வது போத வாசிங்க. 4ஆம் வசனம். பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வாயிலிருந்து பிறக்கும் ஆமென் எழுதியிருக்கிறதே. வசனத்தை தான் அடிக்கிற பிசாசு. நீங்க அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு பிசாசு அவரை மலையின் மேல ஏறிக்கொண்டு போறான். நல்ல கவனிங்க, உலகத்துல பிசாசாதான் காட்டி நம்மளை ஏமாத்துறோம். வெளியே சொல்லுவோமா? நீங்க அதிக ஊழியக்காரர் கூட அதை பார்த்தா என்ன செய்யறாங்க? கொடுத்து போறாங்க. பணம் அதிகமா வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவன் உலகத்தின் மகிமையை காட்டி எல்லா மேலுள்ள அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். பணிந்து கொண்டால் சொன்னார். பிரதித்திரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, அன்னைக்கு சொல்லுவோமா? ஐஸ்வர்யம் கனவு யாருக்கிட்ட வருது? கர்த்தருடைய. ஒருவனை உயர்த்துறதும் தாழ்த்துறதும் பரிபூர்ணமா மாத்துறதும் கர்த்தருடைய கருத்துல இருக்குது. ஆனா பிசாசு சொன்னா எல்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க. யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? எல்லாம் என்கிட்ட கொடுத்தாச்சு. நான் என்ன பண்ண போறேன்? நீ என்ன படிச்சுட்டா நான் உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுவேன். உடனே சொல்றாரு, எனக்கு பின்னால போ சாத்தான். இதை வச்சு 3வது சொல்ற வாசிங்க. பிரதியுத்தரமாக, அடுத்த வசனம், எருசலேமுக்கு கொண்டு போய் நிறுத்தி, குமாரனையானால் தாழ குதியும் கட்டளிடுவார் என்றும் என்றும் இயேசு
அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த வசனம் வாசிங்க. ஆ. சில காலம் அவர் விட்டு விலகி போடலாம். எப்படி? டெஸ்ட் ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரு. நாம ஜெயிக்கணுமா இல்லையா? வெளியே சொல்லுவோமா? நீங்க ஜெயிக்க முயற்சி செய்யுங்க, கர்த்தர் ஜெயிக்க வச்சுக்குவாரு. எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் இயேசுவின் பின்னே நான் போகிற மாதிரி. யோசேப்பு பழைய ஏற்பாட்டை விசுவாசிதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, யாரும் சொன்னாங்க அவனுக்கு பரிசுத்தமா இருக்கணும்னு. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு கேட்டாரு. தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாரா ஜெபிக்க சொன்னாங்களா தானியேல? கவனிங்க, தானியேல என்ன ஜெபம் பண்ண சொல்றாங்க? இப்ப புதிய ஏற்பாட்டை சொல்லிக்கிறோம், டெய்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்றோம். யாரும் ஜெபம் பண்ண மாட்டீங்க. ஆனா தானியேலுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. 3 வேளையும் இஸ்ரவேலின் பலகணிகளை திறந்து ஆண்டவருக்கு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறது மனுஷனா இருந்தார். அதுவே சொல்லுமா? சாத்தான் வேதம் ஆபத்துல அசாதா சொல்றோம். ஆனா பிரியமான தேவ பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது, யாராவது வைராக்கியமா நீ நிறுத்தின பொசிஷனை நினைச்ச மாட்டேன் சொல்லல, வணங்க மாட்டேன். நீ எவ்வளவு பெரிய பொசிஷன் வணங்க மாட்டேன். நான் செத்தாலும் சாவேன், பொசிஷனை வணங்க மாட்டேன். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு நான் ஆராதனை செய்வேன் சொன்னான். ஆனா யாரையும் ஆண்டவர் கைவிடுங்க, அவளெல்லாம் கர்த்தர் தூக்கி நிறுத்தினார். தானியேலை தூக்கி நிறுத்தினார், எலியாவை தூக்கி நிறுத்தினார், யோசேப்பை தூக்கி நிறுத்தினார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி நிறுத்தின ஆண்டவர் இன்னைக்கு உண்மையை சொல்றாரு. உலகத்தை கண்டு நீ சோர்ந்து போகாதே, உலகத்தை ஜெயிக்கும்படியாகத்தான் கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் முழுவதும் போய் தயவு செய்து நீங்க படிங்க. ஒவ்வொரு சபைக்கு ஆண்டு என்ன எழுதியிருக்கிறாரு, எப்படி இருந்தா நான் செய்வேன். நான் சொல்ல ஆரம்பிச்ச லேட் ஆயிடும். வெளிப்படுத்துற 12:11 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 12:11 12:11 வாசிங்க. மரணம் நேரிடதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே சாட்சியின் வஸ்திரத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா சொல்லுமா? மரணம் நேரிடதா இருந்தாலும் என்னமா வாசிக்க? மரணம் நேரிடதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஆமென். வெளியே சொல்லுமா? சொல்ல பாருங்க. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம்.
வசனம் உங்களுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகமும் வசனமும் இருந்தா ஒவ்வொரு நாளும் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. பிசாசு என்னதான் பண்ணாலும் சரி, நீங்க ஜெயிக்கிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றப்படுகிறார். அதான் சொல்றாரு 28 வாசிப்பா 7 முடிச்சுடுறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ 27 முடிக்க போறேன். வாசிக்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நீ கேட்கிறதா எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துருவார். நான் அவன் தேவனாய் இருப்பேன். ஜெயிக்கிறதா அவருக்கு வேணும். அவன் குமாரனாய் இருப்பான். அலைக்க சொல்லுமா? அப்ப யாரை பிடிக்கும் ஆண்டவருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவங்க தான் கர்த்தர் பிடிக்கும். தைரியமா சொல்லுங்க, என்ன வந்தாலும் யார் வந்தாலும் என்ன ஒண்ணு அசைக்கவே முடியாது. இயேசுக்காக நான் வாழ்கிறேன். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்னை பாதுகாக்கிறார். இயேசு என் தேவையை சந்திப்பார். இயேசு என் கடன் பிரச்சனை மாற்றுவார். இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க ஜெபம். இந்த ஜெபம் தான் பாருங்க பெரிய விளைவை உண்டாக்க போகுது. அலைக்க சொல்லுமா? பெரிய விளைவை நீங்க காண போறீங்க. நம்ம தரிசனம் நிறைவேற போகுது. உங்களை தரிசனம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உங்க கனவுகளை கர்த்தர் நீக்க போகிறார். சொல்லுங்க, நான் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல, நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன். கர்த்தரோட ஜெயம் கொடுக்கும் போதுதாய் கரண தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க. ஆண்டவர் ஆமென்.